ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்பிஓ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பைமோட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பைமோட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாடிக்கையாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நிறைய கிடைக்குது. சர்ச்சில் பிளான் நேம் கொடுத்தாலே போதும், நமக்கு தேவையான ப்ராடக்டை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனோம்னா 1000 rupees ப்ராடக்ட் 100 rupees வாங்கிக்கலாம். டீல்ஸில் நிறைய ஆஃபர் கிடைக்குது. வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க தேவையில்லை, வீட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்கும். அதில் கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இவ்வளவு ஃபியூச்சர் இருக்கிற இந்த பைமோட் ஆப்பை நீங்களும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபியான தவளை வடை வெளியே நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்ல சாஃப்டா, சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பாட்டி காலத்து தவளை வடை சுட சுட செஞ்சு தேங்காய் சட்னியோட கொடுத்து பாருங்க, கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பெரிய பவுல்ல 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, அதே 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 5 காஞ்ச மிளகாயும் சேர்த்து 2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அடுத்து இன்னொரு சின்ன கிண்ணத்துல 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து இதையும் நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து பாசிப்பருப்பையும் 2 மணி நேரம் ஊற விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா ஊறி வந்துடுச்சு. தண்ணிய சுத்தமா வடிகட்டிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சிய நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்ப இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. அவ்வளவுதான். அடுத்து இதுல நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை தண்ணியை சுத்தமா வடிகட்டி சேர்த்துக்கங்க. கூடவே பொடியாய் நறுக்கிய தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. அதே மாதிரி பொடியாய் நறுக்கிய கருவேப்பிலையும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள், வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யில 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சு பொரிய விட்டு அந்த நெய்யோடவே சேர்த்துக்கங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கங்க. மாவு அரைச்ச உடனே வடை சுட்டீங்கன்னா இந்த தயிர் சேர்த்துக்கங்க. மாவு அரைச்சி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா வடை சுட்டீங்கன்னா இந்த தயிர் சேர்க்க தேவையில்லை. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசை விட்டதுக்கு அப்புறம் மசால் வடையை விட கொஞ்சம் மெலிசா இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த வடைய சுட சுட எண்ணெயில சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையையும் ரொம்ப தடிமனா இல்லாம கொஞ்சம் மெலிசாவே தட்டி சேர்த்துக்கங்க. வடை சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. இல்லைன்னா சட்டுன்னு வெளியில உங்களுக்கு நிறம் மாறி வந்துடும், உள்ள வேகாது. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே எல்லாமே நல்லா மேலே எலும்பி நல்லா செவந்து வர ஆரம்பிக்கும். இன்னும் கூட கொஞ்சம் செவக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா செவந்து சூப்பரா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் இப்ப நாம இதை ஒன்னொன்னா வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுட சுட மொறுமொறுன்னு பாரம்பரியமான